ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி ராம்நாவில் குட்டி சாப்பாடு இருக்கோம். இங்கே 1 kg 499 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு அவ்வளோ வெடி தேவையில்லை, அதனால் நம்ம பாக்ஸாக வாங்கிட்டோம். நம்ம மினி ஜப்பான் போயிட்டு வந்ததில் இதை தான் வாங்கியிருக்கோம். அங்கே வந்து 1 கிலோ வந்து 499 ரூபா போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து 600 ரூபாய்க்கு ஒரு சில ஒரு பாக்ஸாக வாங்கிட்டோம். இதில் எல்லாமே வரும். மொத்தம் 33 பீஸ் இருக்குது. இதில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ஐட்டத்துல மாத்துறோம். மார்னிங் வெடி, ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு பட்டாசு இருக்கு, ஒரு இது லட்சுமி வெடி, இன்னொரு லட்சுமி வெடி பெருசு, அதுலயே இதுவும் லட்சுமி வெடி தான். குருவி வெடி இருக்கு. அப்புறம் நம்ம பிஜிலி, நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிஜிலி வெடி இருக்கு ஒரு பாக்கெட். அடுத்து வந்து ஆட்டோ பாம் மாதிரி ஒரு வெடி இருக்கு, பாப்பா லீவ் ட்ரை பண்ணி வைப்போம். அடுத்து வந்து நம்ம சாக்லேட் பாம், நம்ம எல்லாருக்கும் நைட் வெடியில பிடிச்சதுல சாக்லேட் பாம் தான். அடுத்து நம்ம தீப்பெட்டி வெடி, லியோன் பேர் போட்டிருக்காங்க. அடுத்து ஃபுல்லாமே கம்பி மாத்தாப்பு தான். ஒவ்வொரு ரகம் 4 ரகம் இருக்கு. அதுக்கப்புறம் இதுவும் சாக்லேட் பாம் தான், பென்டன் போட்டிருக்கு. புஸ்வானா ஒன்னே மட்டும் தனியா கொடுத்துருக்காங்க. இதுல இருந்தே விழுந்திருக்கு அந்த புஸ்வானா. இது சங்கு சக்கரம். அடுத்து ராக்கெட் கொடுத்துருக்காங்க. நைட்டு நம்ம ஃபைனலா இதை வச்சு தான் முடிக்க போறோம். அடுத்து கிட்கெட் வெடி. இதுல வந்து இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, திறந்து பார்த்தா தெரியும். ஓ, இதுவும் லைட் சாக்லேட் பாம்பர் தான். பட் வந்து நம்ம வெடி மாதிரி பத்த வைக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் நைட்டு வெடி தான், சங்கு சக்கர மாதிரி சுத்திட்டு வெடிக்கும். அடுத்து சாட்டை வெடி. அடுத்து சங்கு சக்கரம். அடுத்து பாம்பு வெடி, புஷ்ஷுன்னு அப்படியே பாம்பு மாதிரியே போவோம். அடுத்து பாம்பு மாத்திரை, நம்ம சின்ன வயசுல விட்டுருப்போம், பயந்துருப்போம் நிறைய பேரு. அடுத்து வந்து கேமரா வெடி, அப்படியே பிளாஷ் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்து ஊதுபத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க, பெரிய ஊதுபத்தி. அதுக்கப்புறம் ஒரே ஒரு வான வெடி கொடுத்துருக்காங்க. அது இதுவும் ஒரு வகையான சங்கு சக்கரம் தான். இது ஃபுல்லாமே நைட் வெடி தான், மேல போய் வெடிக்கும். அடுத்துதாங்க நம்ம பிஜிலி வெடி, தரமா இருக்கும். நம்ம எல்லாரும் அதிகமா வாங்கி வெடிக்க கூடாது, இதுதான் வேற மாதிரி. இதோட அந்த தீபாவளியை முடிச்சுக்கலாம். ஹாப்பி தீபாவளி நண்பா.